வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி கேசஸ்ல பிளட் ரிலேஷன் சொல்றோம் விட்னஸ் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இத வந்து எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்களோட லைவ்ல வந்து கேட்டிருந்தீங்க. அதை வந்து டீடைல்டா சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த தெளிவான வீடியோ பதிவு. பொதுவாகவே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா சாதாரணமா மேட்ரிமோனியல் கேசஸ்ல வந்து அது கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் வரும். இதுவே வேற ப்ராப்பர்ட்டி கேசஸா இருந்தாலோ இல்ல ஒரு பணம் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துற மணி சூட் அந்த மாதிரி வழக்கா இருந்தாலும் சாதாரணமா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா பணம் வாங்கும் போது எழுதி கொடுத்திருப்பாங்க, இல்ல செக்கா கொடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். இதுவே ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இவங்க கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தது, இவங்க கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது இப்படியெல்லாம் எங்களுக்கு வந்தது, இதை இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட்டா சிட்டா ரெஜிஸ்டர் நிறைய நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாம அதுக்கு வந்து சாட்சிகளும் வந்து தெளிவா இருக்கும். மேட்ரிமோனியல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும், குடும்ப வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்குள்ளதான் இருக்கும். சோ ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை வெளியில இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவும் குறைவு. ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை யார் யாருக்கு தெரியும்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பெட்டிஷன் வந்து கணவர் தாக்கல் செய்வாருன்னா அதுல வந்து அவர் வந்து மனைவி மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லுவாரு. மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மறுத்து அதுக்கு வந்து ஒரு பதிலை தாக்கல் பண்ணுவாங்க. சோ இதுக்கு வந்து நமக்கு வந்து எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இருக்காது. ஒரு 3வது மனிதர் அந்த ஒரு பிரச்சனைகளை வந்து பார்ப்பதற்கோ கையாள்வதற்கோ வாய்ப்புகள் வந்து ஃபேமிலி கேசஸ்ல மிகவும் குறைவு. குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறதுனால இந்த பிரச்சனைகளுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வந்து எல்லாத்துக்குமே இருக்காது. சரி, இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, கணவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனைவி ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா யார் யாருக்கு தெரியும்னா கணவன் வீட்டுல யார் மனைவியும் கணவனும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற கணவனுடைய சகோதரன் சகோதரி அம்மா அப்பா அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனை அப்படிங்கறது வந்து கரெக்டா தெளிவா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அம்மா அதே மாதிரி மனைவி வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை, மனைவி வந்து ஒரு அம்மா வீட்டுல இருக்காங்க, அப்ப வந்து கணவன் போய் ஒரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை மனைவி வீட்டுல யார் யார் இருக்காங்களோ மனைவியோட அப்பா அம்மா சகோதரன் சகோதரி அவங்களுக்கு மட்டும்தான் தெளிவா தெரியும், வேற யாருக்கும் தெளிவா தெரியாது. மனைவி வந்து கணவன் வீட்லயே இருந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் மனைவியோடைய பேரண்ட்ஸுக்கோ அவங்களோட சகோதர சகோதரிகளுக்கோ அதாவது அவங்களோட பிளட் ரிலேஷனுக்கு அந்த பிரச்சனை தெரியும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருப்பாங்க. கிளாரிட்டியா அவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டவருடைய பிளட் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள நடந்தது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசல் புரசலா தான் தெரியும். அதாவது ஃபுல்லா எந்த விஷயமும் தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியும். சில விஷயங்கள் வந்து மனைவியோ கணவனோ தன்னுடைய குடும்ப விஷயம் வெளியாருக்கு தெரிய வேண்டாங்கிறத மறைச்சிருப்பாங்க. சோ பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் விஷயமும் தெரியும். இப்போ சப்போஸ் கணவன் வந்து மனைவி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாருன்னா கணவன் என்ன பண்ணுவாருன்னா அவரை வந்து ஒரு விட்னஸா அவர் வந்து காமிச்சுப்பாரு. அவர் மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல அந்த வழக்கு சம்பந்தப்பட்டு இந்த பிரச்சனைகள் நன்கு தெரிஞ்ச அந்த குடும்பத்துல இருக்க அவருடைய அம்மாவோ அப்பாவோ சகோதரனோ சகோதரியோ அவங்களையும் வந்து ஒரு விட்னஸா அவர் கண்டிப்பா அந்த வழக்குல கொண்டு வருவாரு. அதே மாதிரிதான் மனைவி வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்கன்னா அதுல வந்து அந்த வழக்குடைய உண்மைத்தன்மை நன்கு தெரிஞ்சு அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் அம்மா அப்பா சகோதரன் அத்தை மாமா இவங்க எல்லாரையுமே அவங்களும் வந்து ஒரு சாட்சியங்களா அந்த வழக்குல கொண்டு வருவாங்க. எதனால அப்படின்னு சொன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அவங்க படுற கஷ்டம் தெரியும், அவங்களுடைய பிரச்சனைகளுடைய அடி ஆழம் வரைக்கும் நல்லா தெரியுங்கிறதுனால அவங்கள வந்து ஒரு சாட்சியங்களா கொண்டு வருவாங்க. ஆனா இதுல வந்து பொய்யா அவங்க யாராவது ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா குறுக்கு விசாரணையில கண்டிப்பா அவங்க வந்து மாட்டிடுவாங்க. அதனால பார்ட்டிஸ மட்டும் இல்லாம பார்ட்டியோடைய பிளட் ரிலேஷன்ஸ் ரொம்ப நெருங்கிய உறவுகளையும் தாராளமா நம்ம வந்து சாட்சியங்களா விசாரிக்கலாம்.
அவங்க சொல்ற சாட்சியங்களை நீதிமன்றங்கள் அதன் உண்மைத்தன்மையை பொறுத்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளும். மேட்ரிமோனியல் கேசஸ்ல நிறைய டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் கிடைக்காது. அதனால பிளட் ரிலேஷன் சொல்லும் வாக்குமூலத்தை, அதாவது சாட்சியங்களை நீதிமன்றங்கள் அதன் உண்மைத்தன்மையை பொறுத்து ஏற்றுக்கொள்ளும்.